ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு விலாக் வந்து பார்க்கலாம். இன்றைக்கி வந்து திங்கட்கிழமை காலையில் தான். ஸோ காலையில் எப்போதும் போல் கோலம் அழகாக போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து லஞ்ச் வந்து பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு வந்து ரெடி பண்ணணும். அதுக்காக வந்து என்ன செய்யலான்ட்டு நைட்டே வந்து பச்சை பயிறு ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை வச்சு இன்றைக்கி ஒரு கிரேவி மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு. இது வந்து சப்பாத்தி, தோசை, இட்லி, அதே போல் சாதத்தோடையும் சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நைட்டே பச்சை பயிறு ஊற வச்சுருந்தேன்னா ஸோ அதையும் எடுத்துக்கிட்டேன். தேங்காய் பால் வந்து ஒரு அரை மூடி தேங்காய், நல்லா தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் இதுக்கு தேவையான எல்லா பொருள், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நறுக்கி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் 3 சின்ன சைஸில் இருக்க தக்காளியை வந்து பேஸ்ட்டாக வந்து அரைச்சி வச்சுக்கிட்டேன். இவ்வளோ மட்டும்தான் தேவை. இதை வச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வந்து செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் வந்து நல்லா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஹீட் பண்ணிக்கலாம். நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா வந்து இதில் எண்ணெயும் கொஞ்சமாக நெய்யும் சேர்க்கணும். நெய்யும் சேர்த்தா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நல்லா எண்ணெயெலாம் சூடானதுக்கு அப்புறமா ஒரே ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கணும். அதை அப்படியே சேர்த்துட்டு நல்லா வந்து அது நல்லா வெடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்க அந்த பெரிய வெங்காயம், கருவேப்பிலை இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து அந்த வெங்காயம் நல்லா வந்து வதங்கணும். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். அந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து தக்காளி பேஸ்ட் அரைச்சிருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். அதே போல் டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு சைட் டிஷ்னு கூட சொல்லலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இதில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறோம். ரொம்ப நிறையாலாம் சேர்த்துக்க தேவையில்லை. லைட்டாக சேர்த்து நல்லா ஒரு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து சேர்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஊற வச்சுருக்க பச்சை பயிறு அதையும் வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதையும் சேர்த்து அதோட நல்லா வதக்கிட்டு நம்ம தண்ணி ஊற வச்சோம்ல, அதையுமே நம்ம அந்த கிரேவியோடையே சேர்த்துக்கலாம் ஃபைனலாக. இப்போ நல்லா வந்து வதக்கிக்கலாம். வதக்கிட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்து நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு பார்த்துக்கலாம். அப்புறம் நம்ம ஊற வச்சிருந்தோம்ல பச்சை பயிறு தண்ணி, அதையுமே கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து குக்கரில் ஒரு 2 விசில் விட்டால் போதும். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கிரேவி வந்து ரெடி ஆயிரும். இதை நம்ம சப்பாத்திக்கெலாம் சைட் டிஷ்ஷாக வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அல்டிமேட்டாக இருக்கும். பசங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் வந்து கொடுக்கும்போது இந்த மாதிரி கிரேவியோட சப்பாத்தி வச்சு கொடுத்தோம்னாக்கா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம காய் சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி தட்டைப்பயிறு, பச்சைப்பயிறு இதெல்லாம் சேர்த்து கொடுத்தோம்னாக்கா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இதே போல் நம்ம தட்டைப்பயிர்லேயும் செய்யலாம். அடுத்து வந்து சன்னா இருக்குல்ல, அதுலேயுமே செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். குக்கர் மூடி விசில் வரதுக்காக வெயிட் பண்ணுறதுக்குள்ளே வந்து காஃபியும் போட்டாச்சு. எனக்கும் அப்பாவுக்கும் வந்து ஃபில்டர் காஃபி வந்து போட்டுக்கிறேன். காலையில் நல்லா அந்த இதமான காலை பொழுதில் இந்த மாதிரி ஃபில்டர் காஃபி குடிக்கும்போது அதுவே ஒரு தனி ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட்டு அப்பாவுக்கு போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எனக்கும் போட்டு வந்து குடிச்சிக்கிறேன். அதே போல் எனக்கு இந்த காஃபி, டீலாம் வந்து வடிகட்டி குடிக்கணும். அந்த ஆடை எதுவுமே இல்லாமல் இருக்கணும். ஸோ அதுதான் எனக்கு பிடிக்கும். ஆடையோடு இருந்தால் எனக்கு குடிக்கவே பிடிக்காது. ஸோ அதையும் நல்லா வடிகட்டிட்டு எடுத்து குடிச்சிட்டு அதோட பார்த்திங்கன்னா இதுலேயும் 2 விசில் வந்துருச்சு. ஸோ இதையும் எடுத்து ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்களேன் எப்படி கமன்னு அப்படியே தேங்காய் பால்லாம் ஊற்றினோன்னா அவ்வளோ க்ரீமியாக சூப்பராக வந்திருந்தது. ஸோ இதை அப்படியே வந்து நம்ம அப்படியே சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். சும்மாவே சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா காரமும் கம்மியாக போட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக வந்தது. இதுக்கு மேலே கொத்தமல்லி இலை வந்து போட்டுக்கலாம். போட்டோன்னாக்கா நமக்கு சைட் டிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவி வந்து சாதத்தோட கூட சூப்பராக இருக்கும்.
இப்போ டைமும் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து நான் இந்த மாதிரி குட்டி குட்டி தோசை தான் போட்டு வந்து கொடுக்க போகிறேன். அவள் வந்து இப்போல்லாம் சாதம் கொடுத்தாலே சாப்பிடவே மாட்டேங்கிறா. அதனால் இந்த மாதிரி குட்டி தோசை இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோன்னாக்கா விரும்பி சாப்பிடுவான்னு சொல்லிட்டு அதே தான் செய்கிறேன். நல்லா நெய் போட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஊற்றி கொடுத்தோன்னாக்கா அந்த பேன் கேக் மாதிரி இருக்குமா, ஸோ அதனால் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் இப்படி தான் செஞ்சு கொடுத்துருக்கேன். இதோட வந்து இந்த கிரேவி வச்சோம்ல அதை வச்சுருக்கேன். ஸோ நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். அதனால் ஸோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவளுக்கு அதே லஞ்ச் பேக் பண்ணிட்டு காலையில் வந்து தோசையை ஊற்றி சாப்பிட்டு போயிட்டா. இது மாதிரி நம்ம இந்த மாதிரி கிரேவி வைக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வேலையும் ரொம்ப மிச்சமாயிடும். நம்ம காய் நறுக்க தேவையில்லை, எந்த வேலையுமே இருக்காது. ஸோ அவளுக்கு வந்து அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கும் அவங்களுக்கும் சப்பாத்தி வந்து போட்டுக்கிட்டோம். சப்பாத்தியோடு இந்த கிரேவி சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும்ல. அதனால சப்பாத்தி ஒரு ஆளுக்கு ஒன்று ரெண்டு போட்டு சாப்பிட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் அந்த வேலையை முடிச்சுட்டு கேப்பை வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை நல்லா கழுவிட்டு காய வைக்கிறதுக்காக நல்லா தண்ணியில் அலசிக்கிறேன். நல்லா தண்ணியில் கழுவும் போது பார்த்திங்கன்னா அந்த மேலே தோல் இருக்கும்ல, அந்த மாதிரி உள்ளதெல்லாம் வந்துடும். ஸோ அதெல்லாம் எடுத்து நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு நல்லா ஒரு துணியில் போட்டு வந்து காய வச்சுக்கிறேன். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இதெல்லாம் 1 மணி நேரம் போட்டாலே போதும், அப்படியே சூப்பராக முறுன்னு காஞ்சிடும். இது காஞ்சதுக்கப்புறமா நான் வீட்டிலேயே மிக்ஸி ஜார்லேயே போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நான் வந்து இதில் வந்து கேப்பை புட்டு செய்கிறதுக்காக நான் வீட்டிலேயே அரைச்சிக்கிட்டேன். நம்ம வந்து கஞ்செல்லாம் வைக்கிறோம்னாக்கா மிஷினில் கொடுக்கலாம். நான் புட்டு செய்கிறதுக்காக தான் இதை செஞ்சதுனால அப்படியே வந்து மிக்ஸிலேயே அரைச்சி சளிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மீஷோவில் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கியிருந்தேன். நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் ஏற்கனவே ரொம்ப நாளாகவே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நல்லா சூப்பராக இருக்குது. அதில் தண்ணிலாம் வரும்ல, அந்த மாதிரி உள்ளதான் அழகாக கீழே ஃபில்டர் பண்ணுறதுக்கு சூப்பராக வச்சுருக்காங்களா. ஸோ அதனால் வந்து காயெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. ஸோ நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். ஸோ இதோட இந்த விலாக் வந்து முடிச்சுக்கிறேன். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ இந்த வீடியோ எடுக்கிறது என் பாப்பா தான். ஸோ அதனால தான் வந்து ஷேக் ஆகி எடுத்துகிட்டு இருந்தா. இந்த மாதிரி ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்கல்ல, அதனால தான் நல்லா சூப்பராக தண்ணியெல்லாம் கீழே வடிஞ்சிருது. காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. ஸோ நீங்களும் உங்களுக்கு வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள்.